எல்லாருக்கும் வணக்கங்க. சமீபத்தில் அரவக்குறிச்சியில் வீத லீடர்ஸ் நடத்தின பொங்கல் விழா விளையாட்டு போட்டிகள், கோலப்போட்டி எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேங்க. அங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை சந்தித்தது, இந்த மாதிரி சரவணன் பழக்கப்பட்டவங்களையும் சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இவங்க 2 பேரும் தான், தங்கவேல் கார்த்திகா 2 பேரும் தான் காலை உணவு, மதிய உணவு எல்லாமே நமக்கு தயாரித்து கொடுத்தாங்க. காலையில் கோதுமை ரவா உப்புமா, ஒரு குருமா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. இந்த கோவிலில் தான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டவங்க, அந்த ஏரியா மக்கள் எல்லாருக்காகவும் அப்புறம் மறுபடியும் மத்தியானமும் தக்காளி சாதம் ரெடி பண்ணாங்க. தக்காளி சாதமே வந்து தம் போட்டு பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கோவிலுக்கு பக்கத்தில் இந்த பார்க்கில் விளையாட்டு போட்டிகள்லாம் தொடர்ந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சாயங்காலமாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பரிசளிப்பு விழா மற்றும் நிகழ்ச்சிகளுக்காக கொங்கு மண்டபம், அரவக்குறிச்சியில் இருக்க கொங்கு மண்டபத்துக்கு எல்லோரும் வரிசையாக வந்தாங்க. அந்த தட்டெல்லாம் காலையில் கோவிலில் வச்சுருந்தாங்க பாருங்கள், அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஹானர் பண்ணுறதுக்காக இப்போ எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க. அந்த ஷீல்டெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க. ஆரம்பமே ஒரு வெல்கம் டான்ஸோட இனிதே ஆரம்பிச்சதுங்க. குழந்தைங்க ரொம்ப நல்லா ஆடினாங்க. எல்லா கலை நிகழ்ச்சியுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்மளால் எல்லாத்தையும் ஃபுல்லாக வீடியோவில் போட முடியல. அங்கே குழந்தைங்கள்லாம் எப்படி டான்ஸ் ஆடினாங்க, எப்படிலாம் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க. இதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஐயோ, நம்ம எடுத்துகிட்டு வந்து போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக நான் எடிட் பண்ணி கொடுக்குறேங்க. அப்புறம் திறமையானவங்க எல்லாருமே அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க பாருங்கள். இந்த பொண்ணு வந்து கரகாட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் கரகாட்டம், பரதநாட்டியம், சிலம்பம், குழந்தைங்க வந்து அவங்கவுங்க தனித்திறமையை காட்டிகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேங்க. அப்புறம் எல்லாருடைய பொழுதுபோக்குக்காக அங்கே வந்து மேஜிக் ஷோவும் நடத்தினாங்க. மேஜிக் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே கூட்டம் வந்து ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. மண்டபம் வந்து நிரம்பி வழிஞ்சிச்சு. நம்ம மறந்து போன கலைகள், இந்த சிலம்பமெல்லாம் பாருங்கள், இந்த தம்பி எவ்வளோ அழகாக சுற்றுறாங்கன்னு பாருங்களேன். அந்த மாதிரி வந்து நிறைய அங்கே பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த மாதிரி பரதநாட்டிய நிகழ்வுகள், பள்ளி மாணவர்களின் ஆடல் பாடல், இது எல்லாமே வந்து அங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கே வந்திருந்த எல்லாத்தையும் விருந்தினரை வந்து ரொம்ப சிறப்பாக கவனித்தாங்க. எல்லாருக்குமே வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிச்சாங்க. எல்லாருக்குமே மேடையில் பேசுகிறதுக்குமே வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாருங்கள், அங்கே இருந்த குழந்தைங்க அவ்வளோ பேருமே வந்து ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க. எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. சாதித்த பெண்மணிகளுக்கு விருது, அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக பங்கெடுத்துக்கிட்ட அந்த அமைப்பினருக்கு அவங்களையும் கௌரவிச்சாங்க. போட்டியில் வென்ற அவ்வளோ பேருக்குமே பரிசு வழங்கினாங்க. இப்போ அதை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாங்க.
தாங்க வீத லீடர்ஸ் அறக்கட்டளை சார்பாக அவ்வளோ பேரையுமே கௌரவிச்சாங்க. குழந்தைங்கள் எல்லாருக்குமே ரொம்ப என்கரேஜாக இருந்துச்சுங்க இது. இந்த மாதிரி தாங்க எல்லாருக்குமே மெடலு, ஷீல்டு, சர்டிஃபிகேட்ஸு, பரிசு பொருட்கள் எல்லாமே வழங்கினாங்க. பானை உடைத்தல் போட்டியில் பரிசு பெற்ற சரண்யாவுக்கு தான் இப்போ பரிசு கொடுக்குறாங்க. அவங்க குழந்தைங்களோட வாங்கிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா 50க்கும் மேற்பட்டவர் கலந்துக்கிட்டதில் சரண்யா உடைச்சாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயங்க. இந்த மாதிரி தாங்க சாதித்த யாருமே விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக வீத லீடர்ஸ் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட், பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிச்சாங்க. ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க இந்த விழா. இந்த ஏற்பாட்டை செஞ்சிருந்த வீத லீடர்ஸ் பாஸ்கர் மற்றும் அவங்க குழு மற்றும் அவங்க தெரு மக்கள் எல்லாருக்குமே நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.